கண்டென்ட்டுக்காக வீடியோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு சீரியஸா தெரியலங்க, இது ஆட்சி மாறுறதுனால இப்படி இருக்காங்களா இல்ல என்னன்னு எனக்கு தெரியலங்க. சுத்தமா எனக்கு வந்து ஒரு ஐடியாவிலே இல்லைங்க. நானு இந்த டோக்கனுக்கான வேல்யூ என்னன்னு எனக்கு புரியல. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 5. நான் வண்டி எடுத்து 5 நாள் ஆகுதுங்க. பார்க்கிங்ல மிஸ் ஆன வண்டி, டோக்கன் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ரயில்வே ஆர்டிஎஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அவர்கள் என் கேஸை எடுத்து அந்த பார்க்கிங் காரங்களை கூப்பிட்டு, நீ வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் டைம், ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஒரு நாள் டைம், அந்த தம்பிக்கு நீ வந்து ஒரு முடிவு சொல்லி, இல்லை நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. எனக்கு ரொம்பவே கண்கலை கிடைச்சுங்க. சீரியஸா நான் 5 நாள் போராடி இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாரும் கேஸ் எடுத்துட்டு அதை மூவ் பண்ணதான் ரெக்கமெண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் கேஸ் எடுக்கிறதுக்கே ரெக்கமெண்டேஷன் பண்றேங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. இந்த டோக்கனுக்கு எனக்கு வேல்யூ எனக்கு வேணும்ல. என் வண்டி கஷ்டப்பட்டு நான் வாங்கியிருக்கேன் 2.5 லட்சம் கொடுத்து, ராயல் என்ஃபீல்டு. ஆனா அதுக்கான கரெக்டான ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கலங்க. எங்க போறது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. வந்து ரயில்வே இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த நேரத்துல. கண்டென்ட்டுக்காக வீடியோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேங்க வண்டி 2.5 லட்சம் கொடுத்து போராடி நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. நான் பார்க்கிங்ல தானே விட்டேன், ரயில்வே பார்க்கிங்ல தானே விட்டேன், டோக்கனும் இருக்கு. நான் வெளியே விட்டதாவது நீங்க என்ன சொல்லிடலாம். நான் ரயில்வே பார்க்கிங்ல தாங்க விட்டேன். இதுக்கான எனக்கு போராட்டம் பெரிய போராட்டமா இருக்கு. 5 நாளா நான் போராடி இருக்கேன். ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவரை வந்து நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்றேன். அந்த இன்ஸ்பெக்டரை எனக்காக அவர் பேசினாரு. சத்தியமா சொல்றேங்க, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு பேசுறதுக்காக ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு என் வண்டி வந்தா போதுங்க. காசு வந்து எனக்கு மேட்டர் இல்லைங்க. காசு வந்து எனக்கு வேணாங்க. என் வண்டி தாங்க எனக்கு உயிர். என் வண்டி இருந்தா எனக்கு போதுங்க. என்னன்னு தெரியலங்க, பாப்போங்க. நாளைக்கு சந்திப்போம்.